நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். பசங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். 3 நாள் லீவா? ஏன் லீவ் இன்னைக்கு? முகரம் பண்டிகைக்காக லீவு. உங்களுக்கு எல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. அதே சமயம் சனி ஞாயிறு வந்ததுனால 3 நாள் தொடர்ந்து உங்களுக்கு விடுமுறை என்பதால் என்ன பண்ண போறீங்க? 3 நாட்களும் விளையாடுவீங்களா? கேம்ஸ்ல விளையாடுவீங்களா? ஓடி பிடிச்சு? டிவி மட்டும் தானா? இல்லையா? விளையாடுங்க, நல்லா விளையாடணும். இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பள்ளிக்கூட விடுமுறை என்பதால் எல்லாரும் வந்து தொலைக்காட்சி பெட்டிலேயே நாங்க உட்கார்ந்துருக்கோம். இல்ல கையிலேயே போன்ல அம்மா போனு அக்கா போனு அதே வாங்கிட்டு அதுலயே வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காம நிறைய விஷயங்கள் செய்யணும். என்ன பண்ணணும்? நல்லா ஓடி பிடிச்சு. இப்ப வரைக்கும் இன்றைக்கு வந்து வெயில் கூட கிடையாது. இதோட அதிகமா வெயில் இருக்கும் நம்ம ஊர்ல. ஆனா இன்னைக்கு வெயில் கூட இல்ல. நன்றாக ஓடி பிடித்து விளையாடுங்கள். நிறைய கேம்ஸ், உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். காலையில கூட நாங்க தர்மபுரி மாவட்டத்துல ஒரு விழிப்புணர்வு ஓட்டம், தொடர் ஓட்டம்னு சொல்லுவாங்கல்ல, மேரத்தான், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓடுவாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு தொடர் ஓட்டம் காலையில நாங்க எல்லாம் போயிட்டு துவக்கி வைத்து விட்டோம். உங்களை மாதிரி சின்ன பசங்க, பள்ளிக்கூடம் கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் தொடர் ஓட்டம் போனாங்க. எதுக்காக போனாங்க? போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு. போதை ஒழிக்கணும், மது ஒழிக்கணும் தமிழ்நாட்டை விட்டு. அதற்காக ஒரு விழிப்புணர்வு ஓட்டம். ஓடினா எதுக்கு ஓடுறாங்கன்னு கேட்பாங்கல்ல. ஏன் இவ்வளவு பசங்க தெருவுல ஓடிட்டு வராங்க? ஏன்னா இந்த தொடர் ஓட்டத்தினால என்ன பயன் அப்படின்னா, நீங்க அதை பத்தி பேசுவீங்க. என்னன்னு சொல்லுவீங்க? ஏன் இவ்வளவு 100 மாணவர்கள், 200 மாணவர்கள், 500 மாணவர்கள் எதற்காக தெருவுல ஓடிட்டு போறாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன்னு கேட்பீங்க. அப்ப கேட்கும்போது சொல்லுவாங்க, போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, அதற்காக தான் ஓடுறாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கும் அது புரியும். என்ன பண்ணணும்? மாணவர்கள் போதை ஒழிப்பு, மது ஒழிப்புனா என்ன சொல்லணும்? வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? நோ சொல்லணும். யாரா வந்து பசங்க கிட்ட வா, ஒரு வாட்டி இத வந்து நீ முதல்ல இத நீங்க குடிச்சு பாரு, இத புகைத்து பாரு, இது ஒரு சுருட்டு இருக்குது, இல்ல சிகரெட் இருக்குது, இல்ல வெண் சுருட்டு இருக்குது, இதை புகைத்து பாருங்கள் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? நோ, வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எங்க வீட்டுல பிடிக்காது, எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, எனக்கும் அது வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லி நீங்க சொன்னாதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வராது. சின்ன பசங்க உங்ககிட்ட இப்பயே சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போதும் பள்ளிக்கூடம் போகும்பொழுதும் போதை பழக்கத்துக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க. இந்த சாக்லேட் கொடுக்கறது இருக்கு, போதை பாக்கு இருக்கு, கஞ்சா இருக்குது, பீடி இருக்குது, சிகரெட் இருக்கு, எத்தனையோ கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்க நண்பர்களோ வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல, சும்மா ஒரு நாள் எனக்காக பண்ணு, நாங்க 10 பேர் கூட இருக்கிறோம், 7-8 பேர் சாங்கெல்லாம் அதை வந்து அவர்களெல்லாம் அவங்க வந்து சிகரெட்டோ இல்லைன்னா அந்த போதை பாக்க போட்டுட்டு உங்களையும் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? வேண்டாம், அது எங்களுக்கு பிடிக்காது, வேண்டாம், நோன்ற வார்த்தையை நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? முதல் முறை ஒரு முறை சொல்லுவாங்க. முதல் முறை சொன்னா கூட நீங்க ஆமா நாங்க அது எங்களுக்கு தேவையில்லை, நோ சொல்லணும். அதுதான் நீங்க வழங்கப்பட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை, உடல் நலம் நல்லா இருக்கும் இல்லையா? கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்டா என்ன ஆகும்? உடல் நலம் கெட்டுடும். கெட்ட பழக்கத்துக்கு வந்தா உடல் நலம் கெட்டுடும், சீக்கிரமா வயசாயிடும், சீக்கிரமா பல்லு கொட்டிடும், கண்ணு தெரியாது, வயிறுல பிரச்சனைகள்லாம் ஏற்படும், எத்தனையோ பிரச்சனைகள், உடல் நல பாதிப்பு, மூச்சு திணறும், கண்ணு சீக்கிரம் தெரியாம போயிடும், கை கால் விழுந்துரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க எல்லாம் நோய் நொடி இல்லாம இன்னும் ஒரு 100 வருடங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்லபடியா வாழ வேண்டும் என்றால் இந்த கெட்ட பழக்கம் எதற்குமே நீங்க அடிமையாக கூடாது. அதற்கு முதல் வார்த்தை நீங்க சொல்ல வேண்டியது, பசங்களா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்களும் அம்மா நீங்களும் அந்த விஷயத்த பசங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து அவங்கள தொந்தரவு பண்ணி அந்த பழக்கத்திற்கு அவங்கள அடிமையாக்க கூடாது. அது நீங்க தாய்மார்களும் தந்தைமார்களும் விழிப்பா இருக்கணும். முதல்ல அதை சொல்லிடணும், அம்மா அது தப்பு பழக்கம், அந்த பழக்கத்துக்கு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு நிறைய பாக்குறேன், எங்க போனாலும் சின்ன சின்ன வயசுலயே குடும்ப தலைவர்களை இழந்து வாடுறாங்க. குடும்பத்துல கேட்டா போற வயசே இல்லம்மா, இந்த கெட்ட பழக்கத்தினால அவங்க வந்து இறந்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு இப்பயே சொல்லி கொடுத்துருங்க. கெட்ட பழக்கத்துக்கு முதல்ல நோ சொல்லிடணும்னு. தண்ணீருக்காக தினம் நடையா நடக்கிறீங்க. வாழ்நாள்ல பெண்கள் அதிகமாக நடப்பதே குடி தண்ணீருக்காகவும், சமையலுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும்னு தான் நடக்கிறாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் தொலைவுல கையில குடத்தை தூக்கிட்டு நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு தண்ணி வரதில்லை.
2 குடம் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆமாமா தெரியுமே. பாருங்க இதுக்காக எத்தனை போராட்டம், இவங்க எல்லாம் எத்தனை முறை இவர்கள் எல்லாம் அத்தனை பேரு ஜெயிலுக்கோ போராட்டம் பண்ணி ஓச்சு போல. எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் நம்ம தைரியமா தயாராதான் இருக்கும். இருந்தாலும் அந்த தண்ணீரை, நல்ல தண்ணீரை கொண்டு வர வேண்டியதுதான் எங்க வேலை. அதற்காக தான் நாங்க சட்டமன்றத்துல குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல தண்ணீரை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். வேலை வாய்ப்பை சிப்காட்ல உருவாக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக தான் நாங்க எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வெற்றிக்காக நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு காலையிலேயே போய் வாக்குச்சாவடியில ஓட்டு செலுத்தினால்தான் இன்னைக்கு நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்குது. நான் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.